மத்திய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் 7 நாடுகளின் தலைவர்கள் விருந்தினர்களாக பங்கேற்பு. பிரபலங்கள், தொழிலதிபர்கள், தூய்மை பணியாளர்களும் விழாவில் பங்கேற்க அழைப்பு. பிரதமர் பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்க இருப்பதாக தகவல். இந்தியா கூட்டணியில் உள்ள மம்தா பானர்ஜி விழாவை புறக்கணிக்க முடிவு. 3வது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்பது சாதனை என நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம். வலுவான எதிர்க்கட்சியை மக்கள் தேர்வு செய்திருப்பதாகவும் கருத்து. புதிய அமைச்சரவையில் பாஜகவில் இருந்த அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், பியூஷ் கோயலுக்கு மீண்டும் வாய்ப்பு. குமாரசாமி, ஸ்ரீகாந்த் ஷிண்டேவும் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக தகவல். சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அமைக்கப்பட்ட கலைஞர் கண்காட்சி. மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களுடன் சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கனமழை காரணமாக குமரி, கோதையாறு, தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தமிழகத்தில் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு. 6244 காலி பணியிடங்களுக்கு சுமார் 20 லட்சம் பேர் போட்டி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.